ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 63ஆம் நாள் தொடக்கம். பிரகாசமாகி அங்கிருக்கிற எல்லா நிலைமைகளும் சுகமாய் காணுவதும் அறிவதும் செய்கிறது. இது உலகத்தில் ஜனங்களுக்கு அனுபவம் இருக்கிறதாகும். அது பிரகாரம் மனம் சுஸ்தானத்தில் பிரவேசிக்கும் பொழுது முதலில் இருட்டாய் தோன்றுவதும், அந்த மனம் வெளியினுள்ளில் செல்லாமல் தன்னுடைய சுஸ்தானத்தில் அடங்கி நிறைந்த பொழுது அவ்விடம் நல்ல சுகத்துடன் வெளிப்பட்டு காண்பதும் அறிகின்றதும் செய்யும். இது மனத்தினுடைய ஜாக்கிரதையாகிறது. இதாகம் மணிப்பூரகம் என்ற நிலைமை. அநாதகம் என்பது அனா பிளஸ் அதம். அனா அக்னி, அதம் நாசம். அதாவது அக்னி சுரூபமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற மனம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனில் லயிக்கின்றது. அப்பொழுது அது ஜீவனுக்கு சொப்பனமாகிறது. எப்படி என்றால், பிரகாசமாயிருக்கின்ற மனம் ஜீவனில் லயித்த சமயம் அதுவரையில் உண்டாயிருந்த சோபை, அதாவது பிரகாசம் இன்னதென்று அறிவதற்கு முடியாமல் சொப்பன துல்லியமாயிருக்கும். இது ஜீவனுடைய சொப்பன நிலைமை. இதற்கு அநாதகம் என்று பெயர். விசுத்தி என்று சொல்லுவது வி பிளஸ் சுத்தி. வி விசேஷம், அதாவது அறிவு. சுத்தி நிர்மலம், அதாவது அறிவு நிர்மலம் ஆகிறது. அப்பொழுது ஒன்றும் தெரியாத விதத்தில் யாதொரு அறிவுமில்லாமல் நிச்சலமாய், அதாவது சலனமில்லாமல் ஜீவன் மாத்திரமாயிருக்கிற நிலைமை. அந்த நிலைமை ஜீவனுடைய சுழுப்தி, அதாவது ஜீவனிலிருந்து உற்பத்தியாகிய மனதிலிருந்து உண்டான எல்லா களங்கங்களும் நாசமாகி ஜீவனில் மனம் லயித்து அந்த ஜீவன் மாத்திரமாய் ஒன்றும் அறியாமல் இருக்கிற நிலைமையாகும் சுழுப்தி. இதாகும் விசுத்தி என்கிற நிலைமை. ஆக்ஞை என்பது ஜீவன் சிவனாகி உற்பத்தி ஸ்தானமாயிருக்கிற ஆனந்தத்தில் லயித்து மற்றொன்றும் இல்லாமல் ஆனந்தத்திலிருந்து கொண்டிருக்கின்ற நிலைமை. அது ஜீவனுடைய ஜாக்கிரதை. அதற்காகும் ஆக்ஞை என்று பெயர். இந்த பிரகாரமாகும் ஷடாதாரங்களுடைய நிலைமை. இதுவே ஆகும் பிரம்மானந்தம். ஆனால் பிரம்மானந்தம் இன்னதென்று சொல்லி தெரிவிக்க யாருக்கும் முடிகிறதில்லை என்றும், அதாவது பால் பாயாசம் சாப்பிட்டவருக்கு அதனுடைய ருசி தெரிகிறதல்லாமல் அதை சாப்பிடாதவருக்கு அதனுடைய ருசியை தெரியவோ தெரியப்படுத்துவதற்கோ முடிகிறதில்லை என்றும் வேதாந்திகள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் பிரம்மானந்தத்தை சொல்லி தெரிவிக்க முடியும். அது எப்படி என்றால், சர்வ ஜீவிகளும் பிரம்மானந்தம் என்பதை அனுபவித்து வருகிறது. அதானது தான் சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான தன்னுடைய சொந்த சொத்தை தான் தானே திருடி நசிப்பிக்கிறது. அது எப்படி என்றால், அந்த சொத்தை திருடுகிறதற்கு போய் அதை தொடும் சமயத்தில் உண்டாகின்ற நிலைமையாகும் பிரம்மானந்தம். சுவாமி, அவனவன் உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான அவனுடைய சொந்த சொத்தை அவனவன் தானே திருடி நாசம் செய்வானா? ஆம், நாசம் செய்கிறான். உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவிகளும் அவரவர் என்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான சொத்தை
அவரவர் திருடி நாசம் செய்து கொண்டிருக்கிறதுனால் ஆகும், செத்து போகின்றதற்கு காரணமாகின்றது. அது எப்படி என்றால், இப்பொழுது உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவிகளும் ரொம்பவும் ஆக்ரஷம், அதாவது ஆசைப்படுகின்றதும் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதும் மைதுனத்திலாகும், அதாவது ஸ்திரீ புருஷ சேர்க்கைக்காகும். ஆனால் உலகத்தில் எவ்வித தொழில் செய்யும் பொழுதும் மனம் அதில் நில்லாமல் பின்னம் பின்னமாய், அதாவது விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்திரீ புருஷ சேர்க்கை சமயத்தில் மனம் யாதொன்றிலும் செல்லாமல், அதாவது காதுகளால் கேட்டறிவதற்கோ, கண்களால் பார்த்தறிவதற்கோ, மூக்கினால் முகர்ந்தறிவதற்கோ, நாவினால் ருசித்தறிவதற்கோ, தொக்கினால் அதாவது தோலினால் தொட்டறிவதற்கோ, 5 விதமாய் வெளியினுள்ளில் செல்லாமல் ஜீவனோடு சேர்ந்து தன்னுள்ளில் அடங்கி தன்னுள்ளில் கூடி மேலும் கீழுமாய் நடனம், அதாவது கதாகதம் செய்து, அதாவது கீழ் மேலாக சலித்து தன்னுடைய ஜீவசக்தி மேலே போய் பிரம்மரந்திரத்தில் இருக்கின்ற சுக்கிலத்தை தொடுகின்ற சமயம் உண்டாகிற நிலைமை இன்னதென்று விவரித்து சொல்ல யாருக்காகிலும் முடிகிறதுண்டா? முடிகிறதில்லை. அதாகும் பிரம்மானந்தம். எப்படி என்றால், பிரம்மம் என்பது சுக்கிலம். அந்த சுக்கிலமாயிருக்கின்ற பிரம்மத்தை ஜீவன் சென்று தொடுகின்ற சமயத்தில் மிகவும் சிறிய ஒரு நொடிப்பொழுது, அதாவது இமைப்பொழுதிலுள்ள நிலைமை, அதாவது இன்ன விதத்தில் என்று யாதொருவருக்கும் சொல்ல முடிகிறதில்லை. அதாகும் ஆனந்தம். இதற்காகும் ஆனந்தத்திலிருந்து உற்பத்தியாகிறதென்றும், ஆனந்தத்தில் இருக்க வேண்டியதென்றும், ஆனந்தத்தில் லயிக்க வேண்டியதென்றும் சொல்ல காரணம். ஆனால் இப்பொழுது உலகத்தில் ஆனந்தத்திலிருந்து உற்பத்தியாகிறது அல்லாமல் ஆனந்தத்தில் இருக்கவோ ஆனந்தத்தில் லயிக்கவோ செய்கிறதில்லை. காரணம், மேல் சொன்ன பிரகாரம் பிரம்ம சொரூபமாயிருக்கின்ற சுக்கிலத்தை திருடி நசிப்பிக்கின்றதனால் ஒன்றும் அறியாமல் அதோகதியாய் நசித்து போகிறதினாலாகும். அதுகொண்டு மேல் சொன்ன பிரகாரம் உண்டாகிற ஆனந்தத்தில் ஜீவன் சென்று லயிக்கின்றதாகும் பிரம்மானந்தம். அப்பிரகாரம் பிரம்ம சொரூபமாயிருக்கிற சுக்கிலத்தை பானம் செய்து லயித்து என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய சொத்து சுக்கிலமாகின்றது. அதை நாம் நினைக்காமல் நிமிஷ நேரத்தில் உள்ள சுகத்தை விரும்பி தான் என்றென்றைக்கும் உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டிய தன்னுடைய சொந்த சொத்தை தானே திருடி நாசம் செய்கிறோம். அதனால் மேல் சொன்ன சம்போக சமயத்தில் எந்த பிரகாரத்தில் ஜீவன் நம் உள்ளில் தானே அடங்கி உள்ளிலேயே கீழும் மேலுமாய் நடந்து ஜீவன் சுக்கிலத்தை திருடப் போகின்றதோ, அதே பிரகாரத்தில் ஜீவன் உள்ளில் தானே கீழும் மேலுமாய் நடந்து மேலே உள்ள பிரம்மமாயிருக்கின்ற சுக்கிலத்தில் லயித்தால் என்றென்றைக்கும் ஆனந்தமத்தனாய் இருக்கலாம். இதற்காகும் பிரம்மானந்தம் என்று சொல்லுகிறது. உலகவாசிகள் இதை தெரியாமலும் ஆலோசிக்காமலும் அவனவனுடைய சக்தியை வெளியினுள்ளில் விட்டு பலதிலும் பல விதத்திலும் பந்தப்படுத்தி அவைகளில் பிரமித்து நசித்து போகின்றார்கள். ஆனால் தன்னைத்தான் அறிய வேண்டுமென்றாகும் உலகத்தில் சொல்லி வருகிறது. அவ்விதம் சொல்லி வருகிறதல்லாமல் தன்னைத்தான் எவரும் பார்க்கிறதில்லை. தன்னைத்தான் அறிய வேண்டுமானால் தன்னை தானே பார்க்க வேண்டும். தன்னைத்தான் பார்க்காமல் மற்ற ஒவ்வொன்றினை பார்த்து கொண்டிருந்தால் தான் இன்னதென்று அறியாமல் நசித்து போகின்றார்கள். அதுகொண்டு உலகவாசிகளாகிய சர்வ ஜீவிகளும் அவனவனிலிருந்து உண்டாகிற சக்தியை அவனவனில் கூடி மேல் சொன்ன பிரகாரம்
பிரம்மமாய் இருக்கின்ற சுக்கிலத்தில் லயித்து தானாகி தன்மயமாய் கைவல்யத்தில் பிராபித்து சதா ஆனந்தன் மத்தர்களாய் இருப்பதற்காக வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சுபம். சித்த வேதம் முடிவுற்றது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.